மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 3:37 மணி வரையிலும் பிரதமை, அதற்கு பின்பு த்விதியை. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 12:29 மணி வரையிலும் ஆயில்யம், அதற்கு பின்பு மகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 12:29 மணி வரையிலும் பூராடம், அதற்கு பின்பு உத்ராடம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் கேது பகவானுடன் சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணிய பலத்துடன் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக மிகவும் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை பலு அதிகமாக இருந்தாலும் லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன், ராகு இவர்களினுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். இன்று நாள் முழுவதுமே மேஷராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று புத பகவான் ராகுவுடன் சேர்ந்து 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. ஒரு சில வேலைகளில் இவர்களுக்கு நல்ல உயர்வை தரலாம். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் இவர்களுக்கு உண்டு. பூர்வ புண்ணிய காரகன் புத பகவான் ராகுவுடன் சேர்ந்து சனி பகவான் வீட்டில் இருப்பதும், சனி பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதும் வெற்றியை தரும். இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களில், அலுவலக விஷயங்களில் பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளோ வந்து சேரலாம். மனதிற்கு மிகவும் ஆறுதலான நாளாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு சில நல்ல செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகிய விவகாரங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு மனபாரங்கள் தீரும். இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது. இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த மனபாரங்கள் குறையும். இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் இருப்பது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம். கடகராசி அன்பர்களுக்கு வியாபார ரீதியாகவும் இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் லாபகரமாக முடிவடையும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சில தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். சற்று எதிலையும் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலமாக அமைகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்களுடன் விருந்து உண்ணுவது மற்றும் கேளிக்கைகள் இது போன்ற விஷயங்களில் மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலான நாளாக அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கடன் சுமை குறையும். பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்தது. முருகன் ஆலயத்தில் அர்ச்சனைகள் செய்வதோ அல்லது அபிஷேகங்கள் செய்வதோ உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேது பகவானால் இன்று மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகிய விவகாரங்களில் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு அலைச்சலின் காரணமாக சற்று உடல் சோர்வும் மன சோர்வும் ஏற்படலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பாக்கியத்தில் இருப்பதும் மற்றும் 10ஆம் இடத்தில் சந்திரனுடன் பிறகு சஞ்சாரம் செய்வதும் நல்ல ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். குடும்பக்காரகன் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பது அவ்வப்போது உங்களினுடைய குடும்பத்தில் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் இன்று சந்திரன்
கேதுவினுடைய கிரக சஞ்சாரத்தில் இருக்கும் பொழுது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன அமைதி உண்டு. இன்று மாலை நேரத்தில் சற்று குடும்பத்தில் குழப்பங்கள் வந்து போகலாம். வீட்டிற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக சஞ்சலங்கள் ஏற்பட்டு பின்பு மறையும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக பண உதவி கிடைக்கும். புதிய வியாபார பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிவடையும். மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று உண்டு. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் இன்று தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்கசப்புகள் மற்றும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மன சோர்வும் நீங்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பிரச்சனைகள் தீரும். குடும்ப பாரங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகளை நண்பர்களிடத்தில் பேசி தீர்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பது சற்று மனசஞ்சலங்கள் இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாரங்களும் இல்லை. இன்று பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். மீனராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்று செலவுகளும் அதிகமாக வர வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருப்பது இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்றைய நாளில் உங்களினுடைய மனபாரங்களும் தீரும். பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மரண பயம் நீங்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.